Hi guys, good evening to everyone. Yes guys, very special good evening to all of you guys here. So எல்லாரும் online வந்துட்டீங்க அப்படின்னா just kindly verify whether my audio video both are clear for everyone or not here. Is my audio and video both are clear for everyone here? So எல்லாருக்குமே clear-ஆ இருக்கு அப்படின்னா just tell me whether it is clear or not alone here. Yes Saranya, good evening. Priya, good evening to you here. Yes, can you get me? No audio. Oh god, one second. Is that so? Audio clear-ஆ இல்லையா? I hope so audio is clear for everyone here. Audio ரொம்ப clear-ஆ இருக்கான்னு நினைக்கிறேன். Let me verify with the audio session again. Clear. Okay, fine. Thank you, Priya. Thank you for informing it here. So, இப்போ ஏதாவது issues இருக்கு அப்படின்றது இல்லைன்னு நினைக்கிறேன். So, let's start with our session right now here. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's completely the one and only thing is that your error detection. அதுவும் especially related to our CGL topic here. So, CGL related-ஆ நம்ம பார்க்க வேண்டிய questions தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Which is most important thing and you want to revise it regularly here. Yes guys, can you hear me? Now, let me start with your session right now here. நம்மளோட error detection question na இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய ஒரே ஒரு question. So, error detectionல வந்து நம்ம என்னென்ன மாதிரி concepts apply பண்ணலாம், என்ன மாதிரியான questions கேட்பாங்க and what are the additional things you have to remember அப்படிங்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் let us just discuss with this particular session here. So, now, ஒரு question நம்ம error, spotting error அப்படின்னு எடுத்தோம்னாலே ஒரே ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா only condition and the only thing is that you have to know some certain rules and regulations alone here. சில rules regulations மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும் ரொம்ப ஈஸியா உங்களால எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸையும் பார்க்க முடியும். அதுவும் எஸ்பெஷலி நம்மளுடைய SSC oriented part. SSC related அப்படின்னு வரும்போது சில points as I'm saying it here என்னென்ன points அப்படிங்கறத let me discuss it right now here. ஃபர்ஸ்ட் டாபிக் நான் ஸ்பாட்டிங் எரர் அப்படின்னாலே முதல்ல நீங்க படிக்க வேண்டிய டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ரிலேட்டட் அக்ரிமெண்ட் தான். சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் உள்ள ரிலேஷன், அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் மஸ்ட் பி ஃபாலோட் பை சிங்குலர் வேர்ப் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் மஸ்ட் பி ஃபாலோட் பை ப்ளூரல் வேர்ப். இதுதான் முதல் கான்செப்ட் நீங்க படிக்கணும். இந்த கான்செப்டை படிக்காம எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்கன்னு நான் நேத்து செஷன்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த செஷனை வந்து லைக் ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா it will be very simple and very easy to score your high marks also here. இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் பயப்பட மட்டும்தான் செய்யறாங்க. அந்த பயத்தை போக்கணும், அதாவது நான் இங்கிலீஷ்லயும் ஹை ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கான்செப்டை அப்ளை பண்ணுங்க. உங்களால டெஃபினட்டா 25 கொஸ்டின், இப்போ வந்து எரர் டிடெக்ஷன்ல ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த 10 கொஸ்டின்ல மினிமம் 3ல இருந்து 5 கொஸ்டின்ஸ், ஆவரேஜா 3ல இருந்து 5 கொஸ்டின்ல இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கான்செப்ட் வந்து டெஃபினட்டா பிரசன்ட் ஆயிருக்கும். ஒன்று அந்த 3 to 5 இது ரிலேட்டடான எரராகவே இருக்கலாம், அல்லது இந்த A பார்ட் B C D அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுல இந்த பார்ட்ல கண்டிப்பா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இல்லாம சென்டென்ஸை கிரியேட்டே பண்ண முடியாது. இதுல எரர் இல்ல அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். எய்தர் தேர் இஸ் an error அப்படின்னு சொல்லலாம்,
or we can say like it is an error free statement அப்படினும் சொல்லலாம் or error free part அப்படினும் சொல்லலாம். ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணுக்கு கண்டிப்பா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இத மறக்காம ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் ஐ திங்க் ஆல்ரெடி நான் நேத்து கிளாஸ்லயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னென்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத. சோ அந்த டாபிக் வைஸ் இன்னைக்கு நம்ம சில क्वेश्चंस பார்க்க போறோம். So let's move on with our questions right now here. Your very first question is that if you do have a chimney, he says just remember to put the fire out before you go to the bed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. If you do have a chimney, உங்க வீட்ல chimney இருந்துச்சுன்னா மறக்காம அந்த ஃபயரை புட் அவுட் பண்ணிடுங்க. Before you go to bed, பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதை கண்டிப்பா அணைச்சிரணும் அப்படின்னு சொல்றாங்க. Is there is any error in this particular statement here? இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போது யாருக்காவது எரர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? Do you guys find any error in the statement here? The question is yours. Go for your answer. Can you find any error in the question here? இந்த questionை படிக்கும்போது என்ன மிஸ்டேக் அப்படின்றத கெட் பண்றீங்களா? இது கெட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கா? Saranya have given me option A as your answer. That's great. Fine. Yes, Bala. Good evening to you. சரண்யா மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் யாருமே ஆன்சர் பண்ணல. ஓகே, ஆன்சர் பண்ண தெரியல, கஷ்டமா இருக்கு, எப்படி பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தென் only I can get you the problem here. நீங்க எதுவுமே சொல்லல அப்படின்னா I can't understand what is your issue and I can't go for the method also over here. Okay, so first question I'll give you a point how to go for the question here. இப்போ இந்த question பாருங்க. if concept யூஸ் பண்ணிருக்காங்க. you do have a chimney. இதுல youங்கிறது நம்மளோட subject இல்லையா? so subject வந்து pluralா இருக்கு. அதனால we are having your plural verb also here. do have, அதனால இதுல error கிடையாது. if you do have a chimney, he says, again he வந்து singular subject followed by singular verb. according to what, ஏல எந்தவித எரரும் கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு. just remember to put the fire out. Exactly, Priya, what you are thinking? Put out அப்படின்னா தான் அதனோட மீனிங் வந்து ஃபயரை ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிற மீனிங் இருக்கு. இங்க put out the fireக்கு பதிலா put the fire out ன்னு கொடுத்திருக்காங்க, which is also an exact phrase. அப்போ இதுலயும் எரர் கிடையாது. before you go to the bed அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, which is the error here. bed அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ண கூடாது. we just want to simply say go to bed அல்லது go to sleep அப்படின்னு சொல்லலாமே தவிர we should not go to one's bed. உங்க பெட்டுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றது. so it is your ownership denoting. உங்களோட ownership oriented சொல்லும் போது ஆர்டிக்கல் அங்க யூஸ் பண்ண கூடாது. so there is an error with option C. remove article the from the statement here. Is that clear? பாலசுப்ரமணியம், பெஸ்ட் புக் ஃபார் இங்கிலீஷ். இங்கிலீஷ்க்கு புக்ஸ் அப்படின்னு எதையுமே ஸ்டாண்டர்டா ப்ரிஃபர் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு புக்ல வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க மாதிரி இருக்கும். யூ நீட் டு கோ ஃபார் த கலெக்ஷன். மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இஸ் தட் ஓகே? எஸ், இஸ் தட் ஓகே? இல்லை நான் பேசிக்ஸ்லேருந்து படிக்கணும், எனக்கு பேசிக் கிராமர் ரூல்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா போதும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அடா புக் இட் செல்ஃப் ஹியர். அடா 247ஓட எஸ்எஸ்சி புக்கே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். தட் ஆல்சோ வில் பி வெரி கிளியர். ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக படிக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எஸ்பி பக்ஷி புக். ஓகே, கமிங் வித் அவர் செகண்ட் கொஸ்டின். வாட்ஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் செகண்ட் ஒன்? ஐடியா என்னன்னு கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த ஐடியா வச்சு செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க. எஸ், வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் த செகண்ட் கொஸ்டின்? கோ ஃபார் யுவர் ஆன்சர். I'll give you some 15 seconds. Complete your answer.
Yes, your time is up. What is the answer for second question? இன்னும் என்கிட்ட யாருமே ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க and வீடியோக்கு இன்னும் யாரும் லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க guys. Yes, your second question answered. It's very simple and very easy. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி questions நீங்க ஆன்சர் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்ஷன்ல எரர் இருக்கா இல்லையாங்கிறத எலிமினேட் பண்ண தெரியணும். எலிமினேட் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால 100% accurate as you are asking. ஸோ நீங்க எல்லாம் கேட்குறீங்க இல்லையா ஒரு அக்யூரஸியோட மெயின்டைன் பண்ணணும் மார்க் வந்து ஹையா இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம நெகட்டிவ் ஸ்கோரை எலிமினேட் பண்ணணும். நெகட்டிவ் எங்க வருதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளால எலிமினேட்டே பண்ண முடியும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரிக் தான் நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் verb. இதுலயும் சப்ஜெக்ட் verb முதல்ல செக் பண்ணிக்கோங்க. டோட்டல் சென்டென்ஸோட சப்ஜெக்ட் வந்து ஐ which is always your plural தான். அது எப்பவுமே pluralல மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, சிங்குலர் கிடையாது. So do love the apartment. But that's அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல இதோட ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா that is besides the mark because I don't have enough money. இதுலயும் I followed by plural verb. அப்போ verbல எந்தவித எரரும் கிடையாது. ஆனா இங்க besides அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா which is your basic error here. இங்க besides-க்கும் beside-க்கும் உள்ள basic difference என்ன அப்படின்னு பாருங்க. Besides அப்படின்னா the meaning is indicating in addition to, extraordinary அப்படின்னு சொல்றது. ஆனா beside அப்படிங்கிற வேர்டோட மீனிங் தான் by the side of அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்க it is indicating by the side ofங்கிற word. But here they have 7 இந்த வேர்டை கொடுத்திருக்காங்க. அப்போ கண்டிப்பா இது grammatical error. We have to change the word to beside. So beside is the answer for the second one. And option B has error in the statement. Is that clear? Option B தான் வந்து உங்களோட second part ஓட major error. That's great, Hema. Hema had given the right answer for this question here, which is the perfect answer. We have B part. B part is the major error of your question. Okay, let's move on with our third one. What's the right answer for the third question? What's the right answer for the third one? I would rather play cricket than to clean my room அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் I would rather அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ ரிமெம்பர் இந்த rather, would rather இந்த வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா that must follow the parallelism rule. இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. that rule will be called as parallelism அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த parallelism rule வந்து ஃபாலோ ஆகலை அப்படின்னா which is your major error here. ஸோ parallelism rule படி இந்த இடத்துல we have would rather அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறமா we have an action word play, அதாவது without infinitive இருக்கு. ஆனா இங்க than அதனோட continuous rather thanக்கு அப்புறம் to clean ன்னு கொடுத்திருக்காங்க which have அதாவது infinitive formatல கொடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த parallelism rule apply ஆகாது. ஸோ remove the word to. Than clean my room is the right answer. So C part has error in the statement here. Okay, that's a right answer. இந்த இடத்துல வந்து don't make it gerund format ingலாம் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இதை வந்து bare infinitive அப்படின்னு சொல்லுவாங்க. bare infinitive அப்படின்னா nothing but
இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா 2 பிளஸ் v1 அந்த 2 அப்படிங்கிற ஃபார்மேட் இல்லாம வெறும் v1 மட்டும் யூஸ் பண்ணியிருந்தா அது பேர் இன்ஃபினிட்டிவ். ஓகே, ஸோ பேரலலிசம் ரூல் அப்படின்னா இங்க என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அதே ஃபார்மேட் தான் அடுத்ததுலயும் இருக்கணும். அது ரெண்டும் சிமிலரா இருக்கிறது தான் பேரலலிசம் ரூல். இன்கேஸ் அந்த சிமிலாரிட்டிஸ் இல்லைன்னா that is your major error here. Okay, that is your third question answer. Is that clear? And now moving on with our fourth question. What's the right answer for the fourth one? Fourth one, what's the right answer for the fourth one? Go for the answer. Yes, what's the answer for the fourth question? Fourth question உடைய answer என்ன அப்படின்றத get பண்ணிட்டீங்களா? What's the right answer for the fourth one? Do you get the answer here? Apart from that, 56 terracotta objects that were returned by Toledo Museum in Ohio to Indian Consulate were declared to be antiquate by the team அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல வந்து என்ன வேர்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். It is at Ohio will be right when was declared அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஆனா இந்த இடத்துல வந்து was declared, no it can't be. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா 56 terracotta objects அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இது சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது இது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சப்ஜெக்ட். கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி ப்ளூரல் verb were returned அண்ட் அது மட்டும் இல்லாம were declared இதே தான் வந்து antique piece அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க ப்ளூரல் verb தான் வரும், கண்டிப்பா மாறாது, which is perfectly right here. அடுத்தது in Ohio அப்படின்றது இங்க டொலெடோ மியூசியம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? ரெண்டு பிளேசஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஸ்மாலர் பிளேஸுக்கு தான் will be having the word at and bigger பிளேஸ்க்கு will always have the word in here. ஸோ அதுலயும் எரர் கிடையாது. பட் இங்க இந்தியன் கன்சல்டேட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்தியா அப்படின்னு இருந்துச்சுன்னா we should not use any article. பட் அதுவே இந்தியன் அப்படிங்கிற வேர்ட் அதுவும் கன்சல்டேட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? this word consultate அப்படிங்கிற வேர்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா that is indicating a noun format. அதுவும் ஒரு மிகப்பெரிய இந்தியன் கன்சல்டேட்னு ஒரு ஸ்பெசிபிக் நவுனா இண்டிகேட் பண்ணதுனால we have to use article the before this. So the Indian consultate is the right answer. B part has error in our fourth question. Is that clear? எதனால was declared at Ohio வராதுங்கிறத கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும் இல்லையா? To be antiquities by the team. Antique piece அப்படின்னா என்னன்னா ரொம்ப பழைய பீசஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க, அவ்வளவுதான். அதை கன்ஃபார்ம் பண்றது என்னன்னா அந்த 56 ஆப்ஜெக்ட்ஸ் தான், nothing else more than that. அதனால கண்டிப்பா plural subject will be followed only by the plural verb here. Fine. Now moving on with our fifth question. What will be the right answer for fifth one? He gave chapters and verse for his reasons for disputing that Shakespeare had written the play. What will be the right answer for this particular question? இந்த questionக்கு கரெக்டான ஆன்சர் எதுவா இருக்க முடியும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். Can anyone exactly guess it? What will be the right answer for this one here? Antique means old. Yes, exactly Karthikeyan, that's right. Antique na rombo old and very very rare piece அப்படின்னு கூட சொல்லுவாங்க. Guys, I think still you guys did not like my video. Is the video இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன லைக் கிடைக்கிறதுக்கு worth இல்லாத வீடியோவா? I hope it is very worth, right? So worth அப்படிங்கிறதுனால I think you can give me the like. Just please give me a like for the video. Fifth question, what's the right answer for fifth one?
Yes, what's the answer for the fifth one right now? Can you get the question right now? He gave chapters and verse அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல again parallelism rule அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா? அந்த parallelism rule படி here and அப்படிங்கிற வேர்டை வச்சு பார்க்கும்போது இங்க chapters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா சிங்குலர். ஒன்னு chapters and verses இருக்கணும் அல்லது chapter and verse அப்படின்னு இருக்கணும். இங்க வந்து complete we don't know இது வந்து சிங்குலரா ப்ளூரலான்னு கெஸ் பண்ண முடியாததுனால will change. He gave chapter and verse அப்படின்னு மட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். Okay, we are changing it here. But we can change both the condition. In case இத subject consider பண்ணி வேற ஏதாவது verb இருந்துச்சுன்னா we need to check that verb also here. Okay, so இதுவும் according to the parallelism rule. Parallelism rule படி this condition also has to be altered. Okay, so A is the right answer for our fifth question. Moving on to our next one. So அடுத்த question போறதுக்கு முன்னாடி I just want to intimate you guys here. நீங்க எல்லாருமே வந்து SSC prepare பண்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க TNPSC எக்ஸாமும் எழுதலாம். பட் டிஎன்பிசியில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா இங்கிலீஷ் மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். இங்கிலீஷ்க்கு பதிலாக ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் அதுவும் நம்மளோட சமச்சீர் கல்வி புக்ஸ் இது எல்லாமே இருக்கும். பட் நம்மளோட காம்படிட்டிவ் இந்த எஸ்எஸ்சியில் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே படிக்கிற கிராமர் எல்லாமே அங்கேயும் சிமிலராக தான் இருக்கும். ஸோ யூ கேன் அப்ளை இட் ஹியர். இதில் TNPSC Group 2 எக்ஸாமினேஷனுக்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. which means your GS and your reasoning and max இது மூணுமே வந்து காமன். எஸ்எஸ்சிக்கு நீங்க படிக்கிற அதே கான்செப்ட் தான் இதுக்கு படிக்க போறீங்க. there is no difference here. So if you are willing to join it இத பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா you can join group 2 and 2A batch here. already batch February 16th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த 3 days கிளாஸுக்கு உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனாவே கிடைச்சிடும். இன்கேஸ் யூ ஆர் வில்லிங் அப்படின்னா அதனோட ரேட் வந்து 9799 rupees. பட் இன்னைக்கு ஆஃபர் அதுவும் இப்போ மட்டும் தான். ஏன்னா இன்னும் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா உங்களோட ரேட் வந்து கம்ப்ளீட்டா இந்த ரேட் கண்டிப்பா இருக்காது. இதை விட இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் செக் இட் ஒன்ஸ் அகெயின். இதை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் see here என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா you will get this offer round by just now. இப்போ அப்ளை பண்ணா மட்டும்தான் இந்த ஆஃபர் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்க சான்ஸ் இல்லை. இட் வில் பி மினிமம் 2000 அரௌண்ட் ஒரு இன்னும் ஒரு 2 to 3% அதிகமா இருக்கும். அதாவது லைக் 2350 or something will be there. Average will be approximately you will be getting it here. ஐபி கொஸ்டின் டிஸ்கஸ் போடுங்க. ஷியோர் கார்த்திகேயன், கண்டிப்பா உங்களுக்கு ஐபி கொஸ்டின் அதுவும் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ உங்களுக்கான குரூப் 2 பேட்ச் இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஜாயின் யூ கேன் மூவ் ஆன் வித் தட். மறந்துடாதீங்க, கோர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நிறைய பேர் நிறைய விஷயம் பெனிஃபிட் பண்ணலாம். நீங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த செஷன் ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் உங்களுக்கு இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட மார்க்கும் சேர்ந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ கிடைக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ டோன்ட் மிஸ் எனிதிங் ஹியர். எக்ஸாம்ஸ் வரும்போது லாஸ்ட் மினிட்ல டோன்ட் ரஷ் அப் எவ்ரிதிங். எல்லாத்தையும் ஒன்னா படிச்சுக்கலாம், மொத்தமா கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ஆரம்பிக்கிறத இப்போல இருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, டோன்ட் ஃபர்கெட் என்னோட கோட் வந்து Y205. இந்த கோடை ஆஃபருக்காக நீங்க எதுக்கு அப்ளை பண்ணணும்னாலும் ada247.comல என்ன ப்ராடக்ட் நீங்க வாங்கணும் அப்படின்னா கூட இந்த Y205 கோட் applicable for you guys. Okay, moving on with our next question. What will be the right answer for this one? Yes, what's the answer for the sixth question? Sixth question உடைய ஆன்சர் என்ன அப்படின்றத பாருங்க. The peasantry was being drawn into the money economy.
thereby raising consumer demand அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த questionல I think subject verbலயே நமக்கு இதுல error இருக்க chances இருக்கு. ஏன்னா இங்க கொடுத்திருக்கிற word peasantry அப்படிங்கிறது singular subjectா plural subjectா அப்படின்னு பாத்தீங்கன்னா it is exactly your plural. இது வந்து collective noun. அதனால இது plural subjectா தான் consider பண்ண முடியும். Since it is plural, it must be followed by plural verb where. So A part has error in this question here. Okay, that's right, Shanmugapriya. A part has error in our 6th question. Your 7th one, what's the right answer for 7th question? Karthikeyan, don't use the word we are. It is not we are kadayadu. We are உடைய short form na apostrophe போட்டு எழுதணும். இது verb where. This is different and this is different. எப்பவுமே இந்த mistakes எல்லாம் பண்ணிராதீங்க. It's very bigger mistake what you are writing it. Okay? We are ஓட short form na we apostrophe are. Don't make it. அது ரொம்ப different ஆன concept. Okay? 7th one. Tom's sister came around on Saturday with her numerous offsprings here. So Tom ஓட sister வந்து came round on Sunday or Saturday with her அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? Came round on Saturday with her numerous offspring அப்படின்னு offsprings அப்படின்னு கொடுத்திருக்காங்க. But here numerous அப்படிங்கிற வேர்டே வந்து நிறைய நம்பரிங்க இண்டிகேட் பண்ணிருக்கா. Offsprings அப்படிங்கிற வேர்டே கிடையாது. We have to go only with the word offspring. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நவுன்ல எஸ் ஆட் பண்ணக்கூடாத இடத்துல நம்ம எப்பவுமே ஆட் பண்ணக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய எரர். அதுவும் நம்மளுடைய முக்கியமான எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, offspring does not have any plural. அதே வேர்ட் தான் அதுக்கு plural ஃபார்மும். There is no singular, there is no plural for the word here. So C part has error in this question here. Okay, coming with our 8th one, what will be the right answer for 8th question? Yes guys, what's the answer for this one here? This idea flies in the nose of everything we know about matter and energy அப்படின்னு சொல்லிருக்காங்க. This idea flies in the nose of everything. எப்பவுமே வந்து இந்த பறக்குது அப்படின்னா நோஸ்ல பறக்காது. It will be always flying in the face of everything. ஓகே, இதுல என்ன அப்படின்னா இதோடைய ப்ராவர்ப் என்னன்னா முகத்துல ஆடல அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல ஒரு ப்ராவர்ப் சொல்லுவோம் இல்லையா? அந்த ப்ராவர்ப் தான். This idea flies in the face of everything. எல்லாத்தோட முகத்திலையும் ஆடல அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது முகத்தை பத்தி பேசுறது, நாட் நோஸ் ஹியர். ஸோ திஸ் இஸ் அன் idiomatic error. இது வந்து யூஸ் பண்ற அந்த இடியமே வந்து தப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது idiomatic error அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹியர் B is the error in this question here. You're able to get it clearly here? Question ரொம்ப clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So clear-ஆ புரியல அப்படின்னா you can ask me, I'll give you the solution for that here. Okay guys? Now moving on with our next question. அடுத்த question என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் யாரும் வீடியோக்கு லைக் பண்ணாம இருக்கீங்களா? Still, I think around 15 members, 13 to 15 members average இருக்கீங்க. But I have got only 9 likes. Remaining 5% I think என்னோட வீடியோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். May I know what is the issue with that? Issue எதுவும் இல்ல அப்படின்னா I think I hope I can get a like for that. Coming with 9th one. Yes, what's the answer for 9th question?
Yes, what's the answer for the ninth question? Ninth question உடைய answer என்ன அப்படின்றத சொல்லுங்க பார்க்கலாம். Catastrophic erosion of ecosystem is being driven by unsustainable use of land and water, climate change, pollution, and release of alien plants and animals in new habitat. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், அவ்வளோ கஷ்டம் கிடையாது. பார்க்கும்போதே ஆன்சர் வந்து இதுவா இருக்குமோ அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அதாவது கேட்டஸ்ட்ராஃபிக் எரோஷன் அப்படிங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட். Okay, this is our subject of ecosystems. Ecosystem additional தான். So subject erosion அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று தான், which is singular, followed by singular verb is being driven. யாரால? by unsustainable use of. ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் வாட்டர், இதில் எரரே கிடையாது. கிளைமேட் சேஞ்ச், பொல்யூஷன் அண்ட் ரிலீஸ், இந்த வேர்டில் எரர் இருக்க பாசிபிலிட்டியே இல்லை. அதே மாதிரி ஏலியன் பிளான்ஸ், ரிலீஸ் ஆஃப் ஏலியன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் நியூ ஹேபிடேட். அப்படி பார்த்தா இந்த சென்டென்ஸில் எல்லா வேர்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வில் கோ ஃபார் நோ எரர் ஆஸ் ஆன்சர் ஆஃப் 9th question. Okay guys, is that clear for everyone? So 9th question உடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நோ எரர். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேர்டில் அதிகபட்சம் எரர் இருக்க பாசிபிலிட்டி இல்லை. ஒரு தடவை அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு மட்டும் செக் பண்ணுங்க. தட் இஸ் மோர் தேன் எனஃப். யூ வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் வாட் வில் பி த நெக்ஸ்ட் ஆன்சர் ஹியர். Okay, coming with our 10th question. What is the right answer for the 10th one? Human beings communicate to each other by means of language. What's the right answer? Yes, what's the right answer for this one here? அடுத்த question உடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹியூமன் பீயிங்ஸ் தான் நம்மளோட சப்ஜெக்ட். கம்யூனிகேட் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்யூனிகேட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டுத்துக்கும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது கம்யூனிகேட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோமா? இஸ் தட் ரைட் ஹியர்? எங்கேயாவது நம்ம கம்யூனிகேட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோமா? இஸ் தட் ரைட் ஆர் ராங் கைஸ்? அது தப்பா இருந்தா என்ன வேர்டா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கெஸிங் கொடுங்க பார்க்கலாம். வாட் வில் பி த ரைட் ஆன்சர்? ஒருத்தங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன வேர்ட் யூஸ் பண்ணா கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கும் அந்த இடத்துல? Exactly, that's right. It should be always communicate with each other. ஒருத்தங்க வந்து ஒரு பர்சன் கூட, எஸ்பெஷலி ஒரு பர்சன் கூட நம்ம கனெக்ஷன் வைக்கும் போது always try to go for the word with. Communicate with person. Okay, that's a right one. So A part has error in the statement. That's right. Yes, Augustine Emmanuel, Tamil Study, Karthikeyan, all have given the right answers here. So இந்த மாதிரி மைன்யூட் எரர் தான், ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கும். நம்ம படிக்கிற மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய தடவை கிளாஸஸில் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன், ஒரு கொஷின் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரீடிங் மெத்தட் தான் நமக்கு பாதி எரரை எலிமினேட் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் நம்ம ரீடிங்கே வந்து தப்பாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சென்டென்ஸுமே எரராக இருக்க மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பார்ட்லேயும் எரர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இன்கேஸ் ரீடிங் பார்ட் கிளியராக இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி அனலைஸ், ஓகே இதில் எரர் இல்லை அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் 95 to 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங்கை தான் மெயினாக வச்சு ஆன்சர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் உங்களோட ரீடிங் தப்பாக இருந்துச்சுன்னா ஆன்சரும் தப்பாக தான் இருக்கும். ரீடிங் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா 100% ஆன்சர் பர்ஃபெக்டாக இல்லைனா கூட ஒரு சில பார்ட்டை நம்மளால இதில் எரர் கண்டிப்பாக வராது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணவாது முடியும். So make your reading to be very well always here. Okay guys, coming with our next one. I hope you guys are aware of your Tamil Nadu mega pack here. இல்லையா, எல்லாருக்கும் மெகா பேக்கை பற்றி கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெகா பேக்னா என்னன்னு நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன். மெகா பேக் வந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த 3 எக்ஸாமுக்கும் ரிலேட்டடான லைவ் கிளாஸ், வீடியோ கோர்சஸ், டெஸ்ட் சீரீஸ் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு ஆக்சஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து குரூப் 2 பேட்ச் பார்த்தோம் இல்லையா, அந்த குரூப் 2 பேட்ச்க்கு மட்டுமே நம்ம 2200 சம்திங் நம்ம பே பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி குரூப் 2 பேட்ச் மட்டும் இல்லாம அந்த குரூப் 2க்கு லைவ் கிளாஸ் நான் கொடுத்தது லைவ்,
அதனோட டெஸ்ட் சீரிஸ் தனியா இருக்கு. அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம்பிள், ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள், குரூப் 4ஓட டெஸ்ட் சீரீஸும் இருக்கு. இது இல்லாம ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான உங்களோட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெக்கார்ட் லைவ் செஷன் உங்களுக்கு போயிட்டு இருக்கு, ஆர்ஆர்பி என்டிபிசி லைவ். அது மட்டும் இல்லாம அதனோட டெஸ்ட் சீரீஸ். சிமிலர்லி எஸ்எஸ்சிக்கான பேட்ச் ஆல்ரெடி ரன் ஆகி இப்போ ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. இட் இஸ் கோயிங் டு எண்ட் இட் ஓவர் ஹியர். எஸ்எஸ்சிக்கான எஸ்எஸ்சி பேட்ச் போயிட்டு இருக்கு. இது எல்லா பேட்சஸுக்கும் ஒரே ஆக்சஸ் இந்த மெகா பேக் தான். இது மட்டும் இல்லாம இன்னும் ஃபர்தரா ஏதாவது பேட்ச் ஓபன் பண்றாங்க இந்த 12 months வேலிடிட்டிக்குள்ள, இந்த 3 எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா எந்த பேட்ச் ஓபன் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு உடனடியா ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த மெகா பேக்கோட மிகப்பெரிய பெனிஃபிட்டே. ஸோ இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட கோட் Y2005 நல்லா நோட் பண்ணுங்க. ரேட் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 19,999, அரௌண்ட் 20,000. ஆனா என்னோட கோட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ரேட் வந்து வெறும் 4,600 rupees. ஆக்சுவலி சொல்ல போனா இன்னைக்கு ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கே பை பண்ணிக்கிட்டீங்கன்னா 12 months வேலிடிட்டியோட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. டோன்ட் மிஸ் எனிதிங். ஈவன் உங்களோட ஜெனரல் இங்கிலீஷ் பேட்ச் கூட ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா கூட அந்த இங்கிலீஷ் பேட்ச் ரிலேட்டட் டு எஸ்எஸ்சியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கும் உங்களுக்கு எக்ஸஸ் கொடுக்க பாசிபிலிட்டி இல்லை, கண்டிப்பா கொடுப்பாங்க. யூ கேன் ஈஸிலி கெட் இன் டு இட் ஹியர். ஓகே கைஸ், ஸோ இது எப்படி பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மூவ் ஆன் வித் ada247.com. ada247.com அப்படி போயிட்டு அதில் TN மெகா பேக் அப்படின்னே டைப் பண்ணுங்க. TN மெகா பேக்னே டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இல்லை இந்த வீடியோக்கு கீழே வந்து அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதில் அப்கிரேட் பண்ண முடியும். அப்கிரேட் அப்படிங்கிற லிங்க் இல்லாமல் TN மெகா பேக் லிங்க்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் நீங்கள் டைரெக்டாகவே பை பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்கிரேடுங்கிற வேர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த லிங்க் அப்ளிகபிள். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை, இதுதான் ஃப்ரெஷ், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்க, என்ட்ரி ஆகுறீங்க, பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிமெம்பர் தட் அண்ட் கெட் த ப்ராடக்ட் ஹியர். ஓகே, டோன்ட் மிஸ் இட். கோடை மறந்துடாதீங்க, ஏன்னா இந்த ஆஃபர் கோடை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கோட் இஸ் Y205. ஓகே, coming with our next question here, your 11th question. The boy's parents were surprised that he would excel with athletics since neither of them played sports in the school. அவங்க ஸ்கூல்ல வந்து யாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாண்டது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பாய்ஸோடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. According to what will be the right answer for this question? என்னோட क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். The boy's parents were surprised அப்படின்றதுக்கு what will be the right answer? இதுல பாத்தீங்க அப்படின்னா will have the word like excel with ன்னு கொடுத்திருக்காங்க. But it is not excel with, it is excel in athletics. It is a game. Gameல அப்படின்னா சொல்ல முடியும். With can be used only for பர்சனுக்கு தான் நம்மளால வித் யூஸ் பண்ண முடியும். இன் வந்து எப்பவுமே சம் நான் லிவிங் திங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அக்கார்டிங் டு what we have be part as your error. with அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக change the word to in. Okay, that's the answer for your 11th question. And now coming with the last and final question of your today's session. In your final question, what will be the right answer? Yes, what's the right answer for the 12th one? Time is up, guys. I think next session உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக வேண்டியது இருக்கு. So let me complete little bit early now. The center's latest attempt to curb unregulated deposit schemes through an ordinance reflects a timely recognition of the need for greater legal protection அப்படின்னு கொடுத்திருக்காங்க. For a greater legal protection அப்படிங்கிறதுனாலேயே we can easily get it. The center's latest attempt, இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய attempt என்ன? சென்டரோட latest attempt to curb unregulated deposit. So regulated, unregulated, regulated இல்லாத இருக்க deposit எல்லாத்தையும் curb பண்ணும். அப்போ இதுல error கிடையாது. Deposit schemes என்ன வழியா? Through an ordinance. ஒரு ordinance அப்படின்னா என்னன்னா is nothing but law. Or we can say it is a rule அப்படின்னு சொல்லலாம். So ஒரு law அல்லது
reflects என்ன reflect ஆகுது a timely recognition. So எல்லாமே perfect இருக்கிறதுனால will go for answer no error as your answer for 12th question here. Okay guys, I hope so. All these 12 questions are very clear for you guys here. இதே மாதிரி error detection மட்டும் இல்ல, எல்லா டாபிக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். GS இருக்கு, மேக்ஸ் டாபிக் எல்லாத்துலேயுமே நீங்கள் எக்ஸல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் TN மெகா பேக் சீரியஸாக பை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேக் இன்கேஸ் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் SSC இயர். ஓகே, அப்படி இல்லைனா யூ கேன் பை யுவர் SSC டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம டெஸ்ட் எழுதுறதுனால மட்டும்தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ டோன்ட் மிஸ் அண்ட் கெட் இட் அண்ட் பெனிஃபிட் for your future examinations also here. Okay, thank you guys, bye bye, meet you in the next session, and don't forget to give me a like and do share the video to your friends also here. Okay guys, மறக்காம சேனலை subscribe பண்ணிடுங்க, இல்லனா அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்காது. You might be missing any session over here. Karthikeyan, I think அடுத்த session வந்து your Ilakya ma'am session is going to happen here. Be ready for that here, sharp by 7 o'clock. The next session will get started by now, right? Thank you guys, bye bye, meet you in the next part here.